இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இமயமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரிநாத் கோயில் நன்கொடை மற்றும் காணிக்கை விவகாரத்தில் பெரும் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் பரவியுள்ளன. இந்தியாவின் 4 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த கோயில் வைணவ பக்தர்களுக்கு மிக முக்கியமான புனித தலமாக கருதப்படுகிறது. வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்களது கஷ்டங்களை தீர்க்கவும் ஆசீர்வாதம் பெறவும் இங்கு வருகை தருகின்றனர். இத்தகைய புனிதமான இடத்தில் நன்கொடைகளில் முறைகேடு நிகழ்ந்துள்ள செய்தி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பக்தர்கள் வழங்கிய பணம், தங்க நாணயங்கள், வெள்ளி பொருட்கள், நகைகள் உள்ளிட்ட காணிக்கைகள் முறையாக கணக்கில் சேர்க்கப்படாமல் சில ஊழியர்களால் தவறாக கையாளப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தெஹ்ராதூன் அடிப்படையிலான பைரவ் சேனா சங்கதன் அமைப்பு இந்த புகாரை முன்வைத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய வலியுறுத்தியது. சமூக ஊடகங்களில் இந்த குற்றச்சாட்டுகள் வைரலானதை தொடர்ந்து பத்ரிநாத் கேதார்நாத் கோயில் குழு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. கோயில் குழு தலைவர் ஹேமந்த் திவேதி இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டதாக கூறினார். நன்கொடை எண்ணும் பணியில் ஈடுபட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 4 பேர் கொண்ட உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகள், ஆவணங்கள், பாதுகாப்பு பதிவுகள் மற்றும் ஊழியர்களின் வாக்குமூலங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் உத்தரகாண்ட் அரசும் தனியாக 3 பேர் கொண்ட உயர்மட்ட விசாரணை குழுவை அமைத்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை தற்போது அரசியல் களத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உத்தரகாண்ட் காங்கிரஸ் தலைவர் கணேஷ் கோடியால் இதை மிக முக்கியமான விவகாரம் என குறிப்பிட்டு முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான மாநில அரசே இதற்கு முழு பொறுப்பு என கடுமையாக விமர்சித்தார். முதலில் அயோத்தி ராமர் கோயிலிலும் தற்போது பத்ரிநாத் கோயிலிலும் நன்கொடை முறைகேடு எழுந்துள்ளது. இது சனாதன தர்மத்தில் நம்பிக்கை வைத்துள்ள பக்தர்களின் மனதை புண்படுத்தியுள்ளது என தெரிவித்த அவர் குற்றவாளிகளுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தொண்டர்கள் பாகேஷ்வரில் உள்ள பாக்நாத் கோயிலில் அமைதி போராட்டமும் நடத்தினர். இந்த சம்பவம் அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு புகார்களுடன் ஒப்பிடப்படுகிறது. பக்தர்களின் நம்பிக்கைக்கு உலை வைக்கும் இத்தகைய சம்பவங்கள் தொடர்வது ஆன்மீக தலங்களின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறது. தற்போது கோயில் நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளது. நன்கொடை பெட்டிகளில் இரட்டை பூட்டு, கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள், மேம்படுத்தப்பட்ட கணக்கு அமைப்பு உள்ளிட்ட புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. விசாரணை முடிவுகள் வெளியான பிறகு முழு உண்மையும் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் புகழ்பெற்ற 2 கோவில்களில் அடுத்தடுத்து முறைகேடு புகார்கள் எழுந்துள்ள சம்பவம் பக்தர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.